Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் அவர் நம் மீது எந்த அளவு அன்பு வைத்திருப்பதை மறுபடியுமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் மீது அன்பு வைப்பதாக பல பேர் சொல்லலாம். உறவினர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்றால் அனைத்தும் கேள்விக்குறிதான். எனக்கு பிரியமானவர்களே, இங்கு கடவுள் நம் மீது வைக்கிற அன்பை யாராலையும் வைக்க முடியாத அளவுக்கு தான் ஆண்டவர் நம் மீது அன்பாய் இருக்கிறார். அதாவது பொதுவாக சொல்வார்கள், அதாவது கடவுளை வைக்கும் இடத்திலே மனிதர்களை வைக்கக்கூடாது என்று ஒரு வசனம் உண்டு. ஏனென்றால் நாம் ஏதாவது ஒரு உதவி செய்தால் மனிதர்களை நாம் கடவுளாக மாற்றுகிறோம். ஆனால் கடவுளாக இருந்த அன்பை காட்டிய கடவுளை நாம் மறந்து விடுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனைதான் மனிதர்கள் நன்மைகள் செய்தாலும், நமக்கு உதவி செய்தாலும் நாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மனிதருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் தான். ஆனால் மனிதர்களை நாம் கடவுளாக ஆக்கக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது எந்த அளவு அன்பு வைத்திருப்பதை தன் ஒரே மகனை கொடுத்து அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். நாமும் கூட அவர் நம் மீது வைத்த அன்பினாலே நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன நன்றி கடனை ஏறெடுக்கப் போகிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது, இந்த அன்பை இன்றைக்கு ஞாபகப்படுத்தும் போது நம்மிடமும் இதே போல அன்பு இருக்கிறதா? நாம் இறை அன்போடு இருக்கிறோமா? இறைவனோடு ஒன்றி இருக்கிறோமா? ஆண்டவரோடு ஒன்றி ஆன்மாவோடு கலந்து இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தார் இந்த நாளிலே கொண்டாடப்படுகிறார்கள். வேலண்டைன்ஸ் டே என்று, காதலர் தினம் என்று, எல்லாமே இந்த உலகம் ஏதேதோ பண்டிகையெல்லாம் கொண்டாடும். ஆனால் அன்பை கொண்டாடாது. அந்த அன்பை யார் கொண்டாடுவார்கள்? கண்டிப்பாக கடவுளை நேசிக்கிற மக்களுக்கு அன்பு காட்டுவது என்பது மிக மிக பிடித்த விஷயமாக இருக்கும், சுவாரஸ்யமாக விஷயமாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இதை இன்னும் ஆழமாக யோசிப்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவர்தான் வழி, சத்தியம், வாழ்வு என்று நம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு சத்தியமாக இருக்கிறார். அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார், அதற்கேற்றபடி வாழ்ந்தார். இன்றைக்கு நாமும் கூட அதுக்கேற்றபடி வாழ்கிறோமா? இயேசு சொன்ன ஆலோசனைப்படி வாழ்கிறோமா? அவர் சாயலாவே நாம் வாழ்கிறோமா என்று நம்மளே நாம் கேள்வி கேட்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை போல அன்பை யாராலும் காட்ட முடியாது, கடவுளை போல நம்மளாலலாம் இருக்க முடியாது என்று சில பேரோட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மளை போல வந்து நம்மளுடைய மனித சாயலிலே வந்து எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். அவை எல்லாமே அவர் மூலமாக தான் நடந்தது. ஏன்? மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து காட்டினார். மற்றவர்கள் மீது அனுதாபப்பட வேண்டும், மற்றவர்கள் மீது அளவு கடந்த அன்பை காட்ட வேண்டும். அவர்கள் நம் மீது அன்பாய் இல்லை என்றாலும் கூட நாம் அவர்களோடு எப்போதும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே,
நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு அன்பை, அசைக்காத ஒரு அன்பை நாம் மற்றவர்கள் மீது காட்டுவதற்கு, மற்றவர்களுக்கு அன்பினாலே ஒவ்வொரு பாராட்டுகளையும் ஒவ்வொரு உற்சாகத்தையும் கொடுப்பதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் சொல்லப்படுது போல எங்கள் மீது நீர் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தனாலே நீர் ஒரே மகனை நீர் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு கல்வாரி சிலையில் அறையப்பட வைத்தீர் ஆண்டவரே, பலி கொடுத்தீர் ஆண்டவரே. ஒரே மகனை உமது நேசகுமாரனை எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் என்ன நன்றி கடன்களை ஏறெடுக்கப் போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே இந்த கைமாறுக்காக? அதற்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அப்பா, உங்களுக்காக வாழ்வதற்கு, உமக்காக மடிவதற்கும் எங்களுக்கு ஒரு பலனை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அதிக அளவு அன்பை நீர் காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இப்போதே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும் ஆண்டவரே. அன்பினாலே அநேக விஷயங்களும் மாறுவதற்கு தேவ கிருபை செய்ய மாட்டோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.